நமது வேலம்மாள் பள்ளி மாணவர்களும் ஒருவர் 50 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றவர். அவர் இலங்கை தமிழர், லண்டனில் பெரிய சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கிறார். அவருடைய உணவு என்ன என்று கேட்டால் சாக்லேட் தான் சாப்பிடுவார், கிலோ கணக்கில் சாப்பிடுவார். ஒரு ஆண்டுக்கு முன்னால் இங்கே வந்திருக்கும் பொழுது அவர் உடல் குறைப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து உடலை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று இங்கே வந்தார்கள். 3 மாதம் இருந்தார்கள். சாக்லேட் சாப்பிட்டதை விட்டுவிட்டு கனிப்பழங்கள், இயற்கை உணவு, முளைவித்தை தானியங்களை சாப்பிட்டார்கள். 120 கிலோவிலிருந்து 100 கிலோவுக்கு மாறினார்கள். அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. 1 மாதம் கழித்து ஊருக்கு சென்று விட்டார்கள். அங்கே போய் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து, விடாமுயற்சியுடன் செய்து, இயற்கை உணவுகளை, கனிவளங்களை மட்டுமே சாப்பிட்டு 80 கிலோவுக்கு வந்து விட்டார்கள். அந்த 80 கிலோவுக்கும் குறைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மீண்டும் இங்கே வந்து சில பல உணவு முறைகளையும் சில ஆசனங்களையும் கூடுதலாக கற்றுக்கொண்டு இப்பொழுது செல்ல போகிறார்கள். நான் அடுத்த முறை இங்கே வரும்பொழுது 60 கிலோவாக வருவேன் என்று கங்கணம் கொட்டி இருக்கின்றார்கள். நிறைய வசதி வாய்ப்பு இருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம். வாயை கட்ட வேண்டும், மனதை கட்ட வேண்டும், மனோதிடம் வேண்டும். இதுகளுக்கெல்லாம் வேறு எந்த முறையும் முடியாது. ஆசனம் செய்தால் தான் அந்த வில் பவர் வரும். என்ன டிஷ்ஷஸ், என்ன ருசியான வாசனம் உள்ள டிஷ்ஷஸ் வச்சாலும் சாப்பிடணுங்கிற எண்ணமே வராது. கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படியே விட்டுருவாங்க. தேவையில்லை. இருக்கிறவன் வெறுத்தால் தான் இல்லாதவனுக்கு அது போய் சேரும். இல்லாதவன் வெறுத்தால் என்ன, வெறுக்காட்டால் என்ன? இன்றைக்கு இருக்கிறவன் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையாக மிக மிக அதிகமாக இருக்கின்றது. இல்லாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆகவேதான் உலகத்திலே பல்வேறுபட்ட கொலைகள், கொள்ளைகள், திருட்டுகள் இவைகளெல்லாம் நடைபெறுகின்றன. ஆகவே இவைகளெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் யோகாசனம் பழக வேண்டும், பிராணாயாமம் பழக வேண்டும், இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற வேலம்மாள் பள்ளி மாணவர்களும் அவர் லண்டனிலிருந்து வந்திருக்கின்ற என் அருமை சீடரும் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு என் அருமை மாணவர்களே, நீங்கள் ஒரு கை தூக்கிய உசட்டாசனத்தை செய்ய வேண்டும். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். வலது காலை, வலது கையை, வலது காலை பிடியுங்கள். ரைட் ஹேண்ட் should be touched in the right leg. இடது கையை மேலே தூக்க வேண்டும். தூக்கு, நல்ல தூக்கி பின்னால் கொண்டு போ. அப்படி கொண்டு போ. தலையை பின்னால் போட்டுரு, போடு சும்மா. ஒற்றைக்கு தூக்கிய உசட்டாசனம், ஒட்டக ஆசனம். ஆஸ்மா, பிராங்கடிஸ், டிபி, இன்னும் ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளுக்கு அற்புதமான ஆசனம். நன்றாக மூச்சை இழுத்து விடுங்கள். நமது நுரையீரல் விரிவடைந்து இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆசனத்திலே சாயங்காலம் இந்த கபநோய் உள்ளவர்கள் மாலையிலே செய்ய வேண்டும் என்று திருமூலர் சொல்கிறார். மாலையிலே செய்தோடு மட்டுமல்லாமல் படுக்கையிலும் போகும் முன்பும் இந்த ஆசனத்தை செய்தால் எவ்வளவு நாள்பட்ட ஆஸ்மா, பிராங்கடிஸ், இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள், மூக்கடைப்பு, சளி தொல்லைகள் எல்லாம் நீங்கிவிடும். மெதுவாக கையை கீழே இறக்குங்கள். நேராக வாருங்கள். அப்படியே உட்காருங்கள். தொடையிலே கையை வைத்து நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். 25-30 ஆண்டுகளாக ஆஸ்மாவினால், பிராங்கடிஸால், டிபியால் கஷ்டப்பட்டவர்கள் தொடர்ந்து காலை, மாலை, மதியம், இரவு என்று 4 வேளைகளிலும் இந்த ஆசனத்தை, உசட்டாசனத்தை செய்து கனிவளங்களை சாப்பிட்டு மாംச உணவை தவிர்ப்பார்களேயானால் எவ்வளவு நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் இந்த ஒரே ஆசனத்தினால் 15 நாளிலே கட்டுப்பட்டு விடும். முழுமையாக நீங்குவதற்கு வழிவகைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் எழுந்திருங்கள். அண்டி கூட்டு எழுந்திருங்கள். இப்பொழுது இடது கையை தூக்க வேண்டும். வலது கையை, வலது காலை பிடித்து கொண்டு இடது கையை தூக்க வேண்டும். எங்கே? கையை இடது கை கொண்டு இடது காலை பிடியுங்கள். வலது கையை மேலே தூக்கி பின்பக்கமாக கொண்டு செல்லுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து விடுங்கள்.
மெதுவாக கையை இறக்குங்கள். அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காருங்கள். நன்றாக கையை நேராக நீட்டி நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை என்பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே முட்டு போட்டு எழுந்திருங்க. வலது கையை வலது காலை பிடிக்க வேண்டும். எழுந்திருங்கள். வலது கையை வலது காலை பிடிக்க வேண்டும். இடது கையை மேலே தூக்குங்கள். லெஃப்ட் ஹேண்டை தூக்கி பின்பக்கமாக கழுத்தை போடுங்கள். கையை பின்னால் நன்றாக கொண்டு செல்ல வேண்டும். நன்றாக மூச்சை இழுங்கள். சத்தமாக இழுக்க வேண்டும். இப்பொழுது நுரையீரல் விரிவடைந்திருக்கிறது. மூச்சை இழுத்தோமேயானால் நன்றாக ஆக்சிஜன் நுரையீரல் முழுமைக்குமாக சென்று அந்த ஆஸ்மாவினால் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பிரச்சனையும் நீங்கிவிடும். மூச்சை இழுக்க இழுக்க சுருங்கி கிடைக்கின்ற நுரையீரல் விரிவடையும். அங்கே சளிகள் அடைந்து கிடைக்கின்ற சளிகள் எல்லாம் கீழே இறங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே உட்காருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இந்த உசட்டாசனத்துக்கு ஒரு மாற்றாசனம் இருக்கிறது. கையை உயர்த்துங்கள். கையை ரெண்டு கையும் உயர்த்தி அப்படியே குனியுங்கள். தரையை தொடுங்கள். இந்த உசட்டாசனத்துக்கு மாற்றாசனம் சசாங்காசனம் அல்லது மகாமுத்ரா என்றும் கூறுவார்கள். அப்படியே படுத்திருங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். மீண்டும் மண்டியிட்டு எழுந்திருங்கள். இடது கையை கொண்டு இடது காலை தொட வேண்டும். இடது கையை மேலே உயர்த்தி இடது கால் பிடித்து கொண்டு வலது கையை மேலே தூக்கி பின்பக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். கையை நீட்ட வேண்டும். ஒற்றை கை தூக்கிய உசட்டாசனம். மெதுவாக உட்காருங்கள். கையை மேலே தூக்கி முன்னால் குனியுங்கள். சசாங்காசனம் அல்லது மகாமுத்ரா சரணடைதல் 20 எண்ணிக்கை அப்படியே இருக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். இப்பொழுது சின்ன வேரியேஷன்ஸ். காலை அகலப்படுத்திக் கொள்ளுங்கள். ரெண்டு கையும் மேலே தூக்கணும். தூக்கு. வயிறை முன்னால் தள்ளி அப்படியே பின்னால் வளையுங்கள். வயிறை முன்னால் தள்ளணும். தலையை பின்னால் போடணும். கையை எவ்வளோ பின்னால் இடுப்பு முன்னால் தள்ளணும். அப்படி தள்ளி கையை பின்னால் கொண்டு போய் நல்ல மூச்சு இழு. தலையை போடு. மூச்சு இழுத்து விடு. மெதுவாக உட்காருங்க. முன்னால் குனிங்க. உட்காந்து கையை முன்ன நீட்டி குறிங்க. சசாங்காசனம். கையை முன்ன நீட்டி உயர்த்தி அப்படியே குறிங்க. முன்னால் வளைவதனால் முதுகிலே லேசான அசாதாரணமான லேசான வலி வரலாம், வராமலும் போகலாம். அதற்கு மாற்றாசனமாக இந்த மகாமுத்ரா சசாங்காசனத்தை செய்தால் கொஞ்சம் முதுகு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அந்த இறுக்கம் குறையும். பின்னாலே விளைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதில் சில பல பிரச்சனைகள் ஏற்படும். முன்னால் குறைந்து விட்டால் அது ஏற்படாது. நேராக நிமிருங்கள். நன்றாக மூச்சு இழுங்கள். நேராக அப்படியே உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்க. என் அருமை நேயர்களே, இப்பொழுது அந்த 80 வயதுடைய இரண்டன் இலங்கை தமிழர் பல்வேறு ஆசனங்களை செய்வார்கள். அவர்கள் இப்பொழுது சிரசாசனம் செய்ய போகிறார்கள். சில பேர் சொல்வார்கள், இல்லையே உண்டானவர்கள்லாம் 40 வயசுக்கு மேலே சிரசாசனமே பண்ணக்கூடாது, தலைக்கு பிளட்டு போய் இரத்த நாளங்கள் வெடித்து
ஆளுக்கே ஆபத்து வந்துவிடும் என்றெல்லாம் சில டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்கும் வண்ணமாக 80 கிலோ 50 வயசு இவர் பாருங்கள், அவர் சிரசாசனம் செய்ய போகிறார். பாருங்கள் என் அருமை நேயரே, நீங்கள் வஜ்ராசனத்துக்கு பாருங்கள். இப்பொழுது அவர்கள் சிரசாசனமே செய்ய போகிறார்கள். பாருங்கள் எவ்வளவு கனத்தை வைத்துக்கொண்டு சிரசாசனம் செய்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர் இந்த ஆசனத்திலே ஆர்வமுடன் தொடர்ச்சியாக செய்திருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மாத்திரை சாப்பிட்டால் பின்விளைவுகள் அதிகம், அதையெல்லாம் சொல்லித்தான் கொடுப்பார். இது அப்படி அல்ல. பாருங்கள் 50 வயது மனிதர் 80 வயது எடை அழகாக சிரசாசனம் செய்கிறார். குறைத்திருக்கிறார் 40 கிலோவை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதத்திற்குள் பிடிவாதத்துடன் குறைந்திருக்கிறார். அது அசுர சாதனை என்று சொல்வார்கள். குறைத்து விட வேண்டும் என்ற நோக்கில் சூரோரமாக நின்று பழகி அப்புறம் தனியாக நின்று பழகி இந்த ஆசனத்தை மற்றவர்களுக்கு அவர் சில பேர்களுக்கு கேட்கக்கூடியவர்களுக்கு கட்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மெதுவாக காலை மடக்கி இறக்குங்கள். தலையை தூக்குங்கள். மெதுவாக முட்டிலே கையை வைத்து நீண்ட நெடுமூச்சு வாங்குங்கள். மீண்டும் ஒரு முறை செய்கிறீர்களா? அட் ஏ டைம் 200 ஒரே தடவையில் செய்ய முடியாவிட்டாலும் 4 முறையாக 2 முறையாக குறைத்து குறைத்து ஒரு 200 எண்ணிக்கை செய்வோமே. ஆனால் அது கிங் ஆஃப் ஆசனாஸ், ஆசனர்களின் அரசன் என்பார்கள். எந்த வயதுடையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கனமுடையவர்களாக இருந்தாலும் சரி, 50 எண்ணிக்கையில் ஆரம்பித்து 10 தினமும் கூட்டி ஒரு 200 எண்ணிக்கை 100 எண்ணிக்கை செய்வார்களே. ஆனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான எந்த நோயும் இந்த ஒரே ஆசனம் நீக்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பல காலமாக வாழ்வில் பண்டித ஜவஹர்லால் நேரு, பட்டேல், மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஆசனத்தை தான் செய்தார்கள். பல்லாண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சியில் அவர்களை சிறையில் தள்ளினார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு மனோதிடம் ஏற்பட வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஜெயிலில் அவர்களே செல்வதோடு அல்லாமல் மற்ற சக கைதிகளுக்கும் இந்த பயிற்சியை அவர்கள் அந்த காலத்திலேயே செய்து கொடுத்திருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்கள் எல்லாம் அற்புதமான ஆசனங்கள். சிரசாசனம் எல்லாம் எல்லாராலும் செய்ய முடியாது, ஆனால் எல்லோரும் செய்ய வேண்டும். அவர் நோயுற்றவர்களாக இருந்தாலும் சரி, நோய் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இது போன்ற ஆசனங்களை காலை, மதியம், மாலை, இரவு அவர்கள் நோயுற்றோர்கள் செய்வார்களே. ஆனால் எந்த கடுமையான நோயையும் இது போன்ற ஆசனங்களை செய்து நாம் வெற்றி காண முடியும். ஆகவே என் அருமை பெரியவர்களே, நீங்கள் ஆசனங்களை பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா வாண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை